plans together. They will orient together. ஓகே, அவங்களுக்குள்ள என்ன ஒரு கான்ஃபிளிக்டும் இருக்காது. புரியுதா? ஸோ இந்த மாதிரி ஒற்றுமையா இருக்கிறதுனால அங்க எந்த ஒரு பிரேக் டவுன் வராது. பிரேக் டவுன் வந்தாலும் தே கேன் அட்ஜஸ்ட் இட். தென் ஃபார்வர்ட் லுக்கிங் சொன்ன மாதிரி தான். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், யூஜி முடிச்சதுக்கு அப்புறம் பிஜி என்ன பண்ண போறோம், இந்த மாதிரி ஒரு ஃபார்வர்ட் லுக்கிங்ல போய்கிட்டே தான் நம்ம இருப்போம். தென் சாய்ஸ், ஆல்டர்னேட்டிவா நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ரைட், பிளான் ஏ கேன்சல் ஆயிட்டுனா we will go for plan B if we have a proper planning. ஓகே, நெக்ஸ்ட் reduces uncertainty. ஸோ கண்டிப்பா நம்ம பிளான் பண்றதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். தென் we are going to see next topic is types of planning. ஸோ டைப்ஸ் ஆஃப் பிளானிங்னா என்னென்ன இருக்குங்கிறத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்ட்ராட்டஜிக் பிளான், அதாவது இங்கே ஸ்வாட் அனலைசஸ், அதாவது ஒரு ஃபார்வர்ட் லுக்கிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இட் இஸ் அ பிரைமரி ஃபங்க்ஷன் தட் டெவலப் தி ஃப்ரேம் ஒர்க். இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்னா இந்த பிஸ்னஸ் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் சொல்லிட்டு ஃபியூச்சர் வரைக்கும் நம்ம என்ன செய்ய வச்சுக்கிடுவோம், மைண்ட்ல போட்டு வச்சுக்கிடுவோம். ஸோ அது வந்து என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அனலைஸ் யுவர் பிஸ்னஸ் என்வாயர்மெண்ட். நம்ம எந்த மாதிரியான பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போறோம், என்ன மாதிரியான ரிசோர்சஸ் எல்லாம் தேவைப்படுங்கிறது டாப் டு பாட்டம் எல்லாத்துக்குமே நம்ம என்ன செஞ்சுக்குவோம், அனலைஸ் பண்ணி வச்சுக்குவோம். நம்ம எங்க லொகேட் பண்ண போறோம், நம்மளுடைய கஸ்டமர்ஸ் யாரு, எந்த மாதிரியான ப்ராடக்ட்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போறோங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் வி வில் அனலைஸ் இட் அவுட். தென் நம்மளுடைய பிஸ்னஸை பொறுத்து we will plan according to their strategic. Then third one is setting and develop strategic goals and strategic objectives. Right, so நம்ம வந்து இது அடுத்தது once we forward it, நம்ம ஒரு கோல் நம்ம அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் இதை நம்ம எப்படி நம்ம டெவலப் பண்ண போறோம், இன்னும் நம்ம அப்ஜெக்டிவ்ஸ் எப்படி நம்ம வந்து செட் பண்ண போறோம், இன்னும் நம்ம அடுத்து, அதாவது இது என்ன சொல்றாங்க, ஃபார்வர்ட் லுக்கிங், இன்னும்